விஜயண்ணா எல்லாம் தப்பாகுதுண்ணா. இன்றைக்கி இதுக்கப்புறம் பாருண்ணா அதிகம் கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்கண்ணா. பஸ்ஸு நீ ஏசி பஸ் ஓடணுன்னு கனவு கண்ணுக்கிற, ஓடுற பஸ்ஸையே வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறார் பொழுதுண்ணா அந்த போக்குவரத்து துறை அமைச்சர். திங்கக்கிழமை மட்டும் நிறைய பஸ்ஸு விட்டு செவ்வாய்க்கிழமைலேருந்து பஸ்ஸை படிப்படியாக குறைச்சிருந்தா ஓலா ரேபிட்டோ கம்பெனிக்காரனுங்க சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாரு பொழுதுண்ணா அவர். மக்கள் பாவனாண்ணா, நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்கண்ணா. பாருண்ணா, கொஞ்சம் மக்களையும் பாருண்ணா. கரூரில் போய் ஓட்டு கேட்குறது அப்புறமா பார்த்துக்கலாண்ணா. நீ அவங்களுக்கு 31 பேருக்கு வேலை கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாதுண்ணா. ஏன்னா லோக்கலில் இருக்கிற கம்பெனிலேயே வந்து 35,000 நான் 20,000 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் தரானுங்க ஆஃபீஸ் பாய்க்கு. நீ கொடுத்துக்கிற வேலை வந்து 10,000 5,000 தான். ஆஃபீஸ் பாயாக வேலை செய்வான். அவன் என்ன பண்ணுவான், 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுன்னு இருப்பான். அதுவும் நிரந்தர பணி கிடையாது. உனக்கு நீ இருக்கிற வரைக்கும் இருப்பானுங்க. நீ போயிட்டுனா அவனுங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அடுத்து வர கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் கம்முன்னு போயின்னு தான் இருக்கணும். அவனுங்களால கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கி வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் பேர் இருப்பாங்க. சந்தோஷப்பட்டோம், நல்லா இருக்கட்டும். ஆனால் அதில் உள்ளே இருக்கிற அந்த உள்குத்தை வந்து தெரிஞ்சிக்காமல் இன்னும் இருந்துன்னுக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணா. 31 பேருக்கு நீ வேலை கொடுத்தது தப்புன்னு நானே சொன்னேன். ஆனால் அது உள்ளே போய் ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பாவம் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கொடுத்துக்கிற அவன் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருந்தானா என்ன பண்ணுவான், வாசலில் வரவங்கக்கிட்ட 5 கொடு 10 கொடுன்னு கேட்பான். அதுவும் ஊழல் தானா? ஊழல் ஆரம்பிக்கிறதே அந்த மாதிரி 5 10 தானே ஆரம்பிக்குது. 5,000 கோடி 10,000 கோடியெல்லாம் வந்து பல்காக வந்து அமைச்சருங்க வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்கலாம் சொல்ல முடியாதுண்ணா. ஆட்சியாளர்கள் ஊழல் லஞ்சம் வாங்குறாங்களோ இல்லையோ, அரசு அதிகாரிகள் தானே லஞ்சமே அதிகமாக வாங்கிறது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுண்ணா. அதுக்கு நீ வழி பண்ணணுன்னா எல்லாருக்கும் சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாவோம். ஏன்னா பேங்க்கில் போய் நான் லைனில் நிற்கிறேன், ஒரு இந்தியன் பேங்க்குக்கே போகிறேன்னா கூட நீ கூட இந்தியன் பேங்க்கில் ஊர்பட்ட பணத்தை போட்டு வச்சுக்கிற. இந்தியன் பேங்க்கில் போயிட்டு லைனில் நிற்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டவுட்டு கேட்குறதுக்கு யார்கிட்ட போய் கேட்குறது? பேங்க்குக்கு வெளியே ஒரு அக்காவை உட்கார வச்சுக்கிறீங்க. அந்த அக்கா தான் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறது செய்கிறது எல்லாம் பண்ணுது. பேங்க்கு உள்ளே போனால் தமிழ் தெரிஞ்சவன் ஒருத்தம் கிடையாது. எல்லாம் வடக்கன்ஸ் இருக்கிறானுங்க. மோடி ஐயா கிட்ட சொல்லி தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தமிழில் பேச சொல்லலாம். நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் அங்கேயும் அந்த கூத்து தானே நடக்குது. ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னால் அவன் என்னடானா எடுத்தடுப்பில் எவன் செத்துட்டான் எந்த இடத்துல செத்துட்டான்னு கேட்குறான் என்கிட்ட ஹிந்தியில். எவனு செத்தாதான் அவனுங்களுக்கு கால் பண்ணணும் போகுது, இல்லைன்னா கால் பண்ணக்கூடாதான் அப்படின்ற மாதிரி ஃபோனை பட்டுன்னு கட் பண்ணுறான். எப்போ இந்த இடத்துல லைட் எரியல நேஷ்னல் ஹைவேஸில், NH 32 NH 42 அந்த நேஷ்னல் ஹைவேஸில் வந்து லைட் எரியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கால் பண்ணால் காலை உடனே கட் பண்ணிட்டு போகிறான். இந்த விஷயத்தை நான் இங்கிலீஷ்லேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச, நான் ஒரு தற்குறி, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை கூட கேட்க மாட்றானுங்க. ஹிந்தியில் பேசுனா தமிழ்நாட்டில் இருந்துன்னு நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக போகிறதில்ல. எனக்கு என்னத்துக்கு நான் ஹிந்தி சொல்லுண்ணா. ஒரு நல்ல முடிவு பண்ண நீ. ஏசி பஸ்ஸெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாண்ணா. முதல்ல இருக்கிற பஸ்ஸை ஒழுங்காக வாரத்துக்கு 7 நாளும் ஓடுற பஸ்ஸெல்லாம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவு நாள் சரி, பாதி பஸ் ஓட்டினா கூட பரவாயில்ல. அன்றைக்கி மற்ற நாளில் ஏன்னா பஸ்ஸை குறைக்கிறாங்க? கொஞ்சம் கேள்வி கேளுண்ணா தயவு செஞ்சு.